வணக்கம் நண்பர்களே. 26/12/2024 கேஎல் காருண்யா ப்ளஸ் கேஎன் 553வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 25/12/2024 வந்த ரிசல்ட் 5-4-2-7 நாம் எடுத்திருந்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சி அப்படிங்கிறத பார்த்துருவோம். வீடியோ டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ள நண்பர்களுக்கு மட்டுமே. வந்த ரிசல்ட் 54-27. 417 தான் ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிடந்தாங்க. வசமான ஆப்பு வச்சுட்டான் 427. இருந்தாலும் நமக்கு தொடர்ந்து 3வது நாள் டபுள் போர்டு பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, 3வது நாள் பாஸ் ஆகிருக்குது. 23ஆம் தேதியும் பாஸு, 24ஆம் தேதியும் பாஸு, 25ஆம் தேதியும் பாஸ் தான். டபுள் போர்டு மட்டும் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா, ஏ போர்டில் 4 பாஸ் ஆகிருக்குது. ஏபிபிசிஎஸில் 47 ஒரு செட்டு, ஏசி செட்டு பாஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி நம்ம கணிப்பில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி நம்பர் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. 506 526 506 தான் வந்துருந்துச்சு. இந்த இதை வச்சு தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஏபிபிசிஎஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் உங்கள் கெஸிங்லாம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து எடுத்து போடுங்க. சரிங்களா, நான் ஆல் போர்டு 5ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் இருக்குது. சி போர்டில் 6 சிங்கிள் நம்பராக இருக்குது. சென்ட்ரு போர்டு தான் இப்போவும் டார்கெட் பண்ணுவோம். சென்ட்ரு போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட சென்ட்ரு போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். சென்ட்ரு போர்டில் 7, ஆல் போர்டில் கரெக்டாக உட்காந்துருக்கு. ஆனால் நம்ம அதிகப்படியாக 3 இருந்ததுனால நான் 3 டார்கெட் பண்ணியிருந்தேன். சென்ட்ரு போர்டில் சிங்கிள் நம்பர் இருக்குங்கிறனால நான் 6ஆம் நம்பரை டார்கெட் பண்ணுறேன். சரிங்களா, ஏன்னா 46ன்னு ஒரு செட்டு ஏபிபிசிஎஸில் வர வேண்டியிருக்குது. அது பெண்டிங்கிலே இருக்குது. தேதியும் 26 ஆகிட்டுன்னு 4-5 நாளைக்குள்ளே 46 வரணும். இல்லை நம்ம ட்ரிக்கலானா 6ஆம் நம்பர் சி போர்டில் கரெக்டாக உட்காந்துட்டு, ஆனால் ஏஎன்பியில் 4 வரல. எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதனால தான் நான் 6 டார்கெட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, உங்கள் கணிப்பிலாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 4 வச்சுருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 6. ஏ போர்டில் சிங்கிள் நம்பர் 5 தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சென்ட்ரு போர்டில் 0-2 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. சி போர்டில் சிங்கிள் நம்பர் 6 தான் வந்திருக்குது. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் போடுங்க. திருடிச்சிட்டில் 506 526 2 செட்டு தான். 2 செட்டு தான் வந்திருக்குது. எதிர்பார்க்குறேன் ஒரு திருடிச்சிட்டு வின்னிங்க கொடுத்துடணும் அப்படின்னு. இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். பார்ப்போம். ஏபிபிசிஎஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற அன்றைக்கெலாம் கண்டிப்பாக உள்ள வின்னிங் வந்திருக்குது. அதிகப்படியாக வந்திருக்குது. அதனால் இன்றைக்கி 5 செட்டு தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஆட்டத்தில் ஒரு செட்டு உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்தான். 50 52 06 26 56ன்னு வந்திருக்குது. இதிலேருந்து ஒரு செட்டு உள்ள வரலாம். தொடர்ந்து 3 நாள் நமக்கு டபுள் போர்ட் பாஸ் ஆகிருக்கு. 4வது நாள் உள்ள வருமா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி வருதா இல்லையாங்கிறத பாருங்கள். இல்லைனா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சக்தி அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 2 சூப்பராக சென்ட்ரு போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. ஏ போர்டில் அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உங்கள் கெஸிங்கில் வர நம்பர்லாம் கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. நன்றி.